ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போறோம். முக்கியமான தகவல் என்னுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகணம் நடைபெறப் போகிறது. சந்திர கிரகணம், பூரண சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு வந்தாலே, கிரகணம் வந்தாலே அதனால் பல்வேறு விதமான மாற்றங்கள் மனித வாழ்க்கையில, உலக நடப்புகள்ல ஏற்படும் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். இந்த கிரகணம் வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி மதியம் 3:20 ஆரம்பித்து இரவு 7:53 வரை நடைபெறப் போகிறது. இந்த கிரகண நேரம் இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம். இந்த கிரகணத்தினால என்ன லாபம்? நல்ல செய்தியை சொல்லணும் இல்லையா? கிரகணத்தினால என்ன லாபம்னா, பணக்காரர்களுக்கு நல்ல கொழுத்த பணக்காரர்கள் இருக்கிறார்கள் பாருங்க, இவங்களுக்கு தன நாசம் இருக்கும். ஆனால் ஏழைகளுக்கு நல்ல பண வரவு இருக்கும், நல்ல சுபிட்சம் இருக்கும். அதுதான் இந்த கிரகணம் சொல்கிறது. அது மாதிரி பால் உற்பத்தி நம்ம நாட்டில் அதிகரிக்கும். அது நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்களை நம்ம ராசியில் ஒவ்வொன்றா இப்போ சொல்லிட்டு வர போகிறேன். இரவு 8 மணிக்கு குளிக்க போயிடணும். குளிச்சுட்டு அந்த கிரகணத்தை சாந்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணத்தினாலே நம்ம நாட்டில் அரசு மக்களுக்கு பல நன்மைகளை செய்யும், நலத்திட்டங்களை கொண்டு வரும். இந்த கிரகணத்துடைய அமைப்பு அப்படி இருக்கிறது. அதற்கு பின்னாலே அரசு பல நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வரும். இதில் என்னன்னா, புதிய வகை வைரஸ் நோய் ஒன்று உலகத்தில் பரவும்னு இருக்கு. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கிரகணத்திற்குரிய பரிகார மந்திரத்தையும் நான் சொல்லுவேன். நம்ம ராசிப்படி என்ன மந்திரம் எல்லாம் சொல்ல போறேன், கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல பலனை பெறுங்கள். எனதருமை மீன ராசி என்பர்களே, பூரண சந்திர கிரகணம் 6ஆம் இடத்துல நிகழப்போகுது. 6ஆம் இடத்துல சந்திர கிரகணம் நிகழுது அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுடைய வேலை, ருணம், ரோகம், சத்ரு இதை குறிக்கிற ஸ்தானம். இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, உங்க ராசியில சுக்கிரன் உச்சம். ஒரு ஜாதகத்தை கையில் எடுக்கிறோம், லக்கணத்துல சுக்கிரன் உச்சம். நீங்க சூப்பர் ஆளியா, வசீகரன்கிறோம், வசீகரா அப்படின்னு சொல்லலாம். ஒரு வசீகரம் இருக்கும். உங்களை சுற்றி சுற்றி எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் உங்களை தான் விரும்புவாங்க. ஆப்போசிட் செக்ஸ் உங்களை ரொம்ப விரும்பும். எதிர்பால் இனத்தவரால் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள். அப்படி உங்களை லைக் பண்ணிக்கிட்டு வருவாங்க எல்லாரும். லக்கணத்துல சுக்கிரன் இருந்தா அப்படி ஒரு வசீகரம், முக வசீகரம், அழகு. இப்ப லக்கணத்துல சுக்கிரன் உட்கார்றாரு மீனராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி யாருக்கு லக்கணத்துல சுக்கிரன் உட்கார்ந்துட்டாரோ அந்த மகாலட்சுமி உட்கார்ந்துட்டான்னு அர்த்தம். செல்வ செழிப்பு கூடுது. மீனராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்துக்கு பிறகு செல்வ செழிப்பு கூட போகுது. ஒரு பெரிய வசீகரம் கிடைக்க போகுது, மகிழ்ச்சி கிடைக்க போகுது, என்ஜாய்மெண்ட்ல மனசு ஈடுபட போகுது. பெரிய லாபங்கள் காத்திருக்குங்க. ஏற்கனவே 7.5 நாட்டு சனியில, ஜென்ம சனியில உழண்டுகிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணம் சில நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க போகுது. குறிப்பா இந்த கிரகண நேரத்துல மந்திரங்கள் நிறைய சொல்லணும். ரொம்ப சுத்தமா இருக்கணும், வயிறு காலியா இருக்கணும். அதுதான் முக்கியம். நான் எப்படி வேணா இருப்பேன், முன்னேற்றம் வருமானு கேட்கக்கூடாது. எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், இருந்தா முன்னேற்றம் வரும். 6ல் கிரகணம் நடக்கும்போது மந்திரங்களை சரியா பயன்படுத்தினீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். பயன்படுத்தலைன்னா அப்போ மந்திரங்களை நிறைய சொல்லுங்க. இந்த கிரகண நேரம் உங்களுக்கு மந்திரங்களை நீங்கள் சொல்ல 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 பவரை ஏற்றும், நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, டாக்டர்கிட்ட போய் கூட பார்த்துருப்பாங்க. அன்ஐடென்டிஃபைடு டிசீஸ்ன்னு சொல்லி கூட சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஏதோ உடல்நல பிரச்சனை எனக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு கவலையில் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த கிரகண நேரத்தில் நீங்க சாந்தி செய்துக்கிட்டீங்கன்னா அந்த உடல்நல பிரச்சனை இதுதான் டயக்னைஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த யோகா அமையும், நல்ல மருத்துவர் அமைவார். நல்ல மருத்துவர் உங்கள் வியாதியை குணப்படுத்துவார். அந்த யோகம் வரும். நிறைய மீனராசிக்காரங்க கடன் தொல்லையினால மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஏகப்பட்ட கடனா இருக்குங்க. அவங்கெல்லாம் இந்த கிரகண நேரத்தில் மந்திரங்களை நிறைய சொல்லுங்க. சொல்ல 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 வெற்றி. இந்த காலகட்டத்தில் பாருங்க, உங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய். சில பேர் கடனுக்கு பணம் கட்டியே ஓஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு கட்டுறதுங்க? கட்ட கடனா இருக்குங்க.
அப்ப இந்த கடன் தொல்லைகள் விலகணும். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, நிறைய பேர் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு கடன் தொல்லைகள் இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, நோய் நொடி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நீங்க சிவன் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது என்ன மந்திரம் தெரியுமா? ஓம் சொக்கநாதரே போற்றி. அதுதான் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம். ஓம் சொக்கநாதரே போற்றி. மதுரை மீனாட்சி சொக்கநாதர் இருக்காரே, மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் அருள் பாலிக்கிறார்கள் மதுரையிலே. அந்த சொக்கநாதருடைய மந்திரத்தை சொல்லணும். ஓம் சொக்கநாதரே போற்றி. அழகு தமிழ்ல சொல்லுங்க, தமிழ்ல இல்லாத என்ன இருக்கு? ஓம் சொக்கநாதரே போற்றிங்கிற மந்திரத்தை நீங்க விடாம சொல்லிக்கிட்டே இருங்க. கிரகண நேரம் முழுக்க சொல்ல 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 உள்ளம் உருகுதையா நாங்க பாருங்க, அப்படி மனசு உருகும், வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையெல்லாம் விலகும். நீங்க ஒரு பிசினஸ்ல பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ற யோகம் உங்களுக்கு வருதுங்க. படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம் வருதுங்க. வேலையை தேடி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஆல்ரெடி இருக்கீங்க, பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை நிவர்த்தியாக இது உதவுங்க. ஏன்னா இந்த கிரகணத்துடைய அமைப்பு பிரச்சனைகளை நிறையவும் காட்டுது மீனராசிக்காரங்களுக்கு. அதுல விடுபடணும்னா இந்த மந்திரங்களை சொல்லணும், அதுதான் முக்கியம். ஓம் சொக்கநாதரே போற்றிங்கிற மந்திரத்தை முழுமையா சொல்லுங்க. கிரகணம் முடிஞ்ச பிறகு கிரகண சாந்தியை செய்யுங்க, செய்யாமட்டுறாதீங்க. கிரகணம் முடிந்த பிறகு மீனராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரகண நேரத்திலும் சுத்தமா இருக்கணும், மனசு சுத்தமா இருக்கணும், உடல் சுத்தமா இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல நிறைய தடை இருக்கு, இந்த தடைகள் விலகணும். குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாருன்னா பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் வீடு கட்டணும், வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல பாதியில வீடு நிக்குது இல்லைங்களா? வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, வீடு கட்டுற முயற்சி வெற்றி பெறல, பாதியில் நிக்குது. ஒண்ணு பணம் இல்லை, இல்ல வேற ஏதோ ஒரு தடை, அப்படி வீடு பாதியில் நிக்குது. பலருக்கு சகோதர உறவுகள்ல பிரச்சனை இருக்கு, அலுவலகத்துல உயரதிகாரியோட பிரச்சனை இருக்கு, உயரதிகாரி வேணும்னே போட்டு பார்க்கிறாரு. இப்படிலாம் சிக்கல் இருக்கு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரங்க கிரகண நேரத்தை முழுமையா பயன்படுத்துங்க. ஓம் சொக்கநாதரே போற்றிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. எல்லாம் சொல்லி முடிச்சு கிரகண சாந்தி பிறகு செய்துட்டு, கிரகணம் முடிஞ்ச பிறகு 8 மணிக்கு 7:53 கிரகணம் முடிஞ்சது போய் குளிச்சுட்டு கிரகண சாந்தி செய்துட்டு, பக்கத்தில் உள்ள இடங்களை எங்க கிரகண சாந்தி செய்கிறாங்க, எந்த ஐயர் இருக்காரு கிரகண சாந்தி செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் கிரகண சாந்தி செய்துட்டு, கிரகணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே நீங்க உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், இந்த 2 திருக்கோயில்களுக்கு போகணும்னு மீனராசிக்காரங்க வச்சுக்கோங்க. மதுரையில் போய் மீனாட்சி சொக்கநாதரை வழிபடுங்கள். திருவண்ணாமலைக்கு சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மனையும் வழிபடுங்க. ஜீவ சமாதிக்கு சென்று விட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை கிரகணத்திற்கு பிறகு அற்புதமா அமைவதை நீங்களே உணர்வீங்க. மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு சேரும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில் வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகம் நடைபெறப் போகிறது. அன்றைக்கு பௌர்ணமி, பூரம் நட்சத்திரம், சிம்மராசி பூரம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே கடக லக்கணத்திலே கேது கிரகஸ்தம்னு பேர். உங்களுக்கு தெரியும், சிம்ம ராசியில இப்போ கேது பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். அங்கதான் பூரம் நட்சத்திரமும் இருக்கிறது. கிரகணம் நடைபெறக்கூடிய இடம் அதுதான். அப்படி கேது கிரகஸ்தம்னு பேரு. கேதுவினால் ஏற்படக்கூடிய கிரகணம் அப்படின்னு அர்த்தம். இந்த கிரகணத்தினாலே சூறாவளி காற்று ஏற்படும் பிற்காலத்தில் அப்படின்னு இருக்கு. கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளில் ஒன்று நல்ல மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு. நம்ம ஊர்ல விவசாயம் 3 போகம் விவசாயம் நடைபெறக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் வரும்னு இருக்கு. அது மாதிரி திருடர்கள், வெளிமாநிலத்து திருடர்கள், அந்த திருடர்களை கண்டுபிடித்து நம்ம ஊர்ல கொள்ளையடித்து வெளி மாநிலங்களுக்கு தப்பக்கூடிய திருடர்களை கண்டுபிடித்து அரசாங்கம் தண்டிக்கும் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இந்த கிரகண நேரத்துல பாதிப்பு நமக்கு வரக்கூடாது. இந்த நேரத்துல பிரெக்னண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் இருந்தாங்கன்னா சந்திரனை பார்க்கக்கூடாது. பிரெக்னன்சிக்கு பாதிப்பு வரும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. நம்ம வீட்டு ஜன்னல் எல்லாம் கூட அடைச்சு வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க பழைய காலத்துல. அதே மாதிரி இந்த கிரகணம் ஆரம்பிப்பதற்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம சாப்பிட்றணும். காலையிலேயே சாப்பிட்ருக்கணும். கிரகண நேரத்தில் வயிற்றுல சாப்பாடு எதுவும் இருக்கக்கூடாது. இது நோயுற்றவர்கள், முடியாதவர்கள் விஷயத்தை இப்படி எடுத்துக்க கூடாது. பொதுவாக கிரகண நேரத்தில் வயிறு காலியா இருக்கிறது ரொம்ப நல்லது.
எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதுன்னு சொல்ற அந்த நட்சத்திரத்துக்காரர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பூரம், பரணி, பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, மகம், உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறது. இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப கவனமா இருந்து இந்த கிரகண விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கும் கிரகண சாந்தி அவர்களும் செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணம் வருவதனாலே பொதுவாக உலக அளவில் என்ன கேட்டீங்கன்னா, வடக்கே நிறைய மழை பெய்யும், காடுகளில் நிறைய மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு. நிறைய நில அதிர்வுகள் கிரகணத்திற்கு பிறகு இந்த பூமியில ஏற்படும். நல்ல தானிய விருத்தி இருக்கும். இந்த கிரகண நேரத்துல உபாசனை இருக்கக்கூடியவர்கள், ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னா தெய்வ மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வழக்கமா நீங்க ஒரு மந்திரத்தை சொன்னால், ஒரு மந்திரத்தை சொன்னால் ஒரு பலன் தான் என்று சொன்னால் இப்ப 100 மடங்கு பலன் கிடைக்கும். அதுதான் விசேஷம். கிரகண நேரத்தை தெய்வ உபாசனை பண்றவங்க விட மாட்டாங்க. எந்த தெய்வத்தை உபாசனை பண்றாங்களோ அந்த தெய்வத்துடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு நம்ம தெய்வத்தை உபாசனை பண்ணல, நம்ம சாதாரண மனிதர்களா இருக்கோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பிடித்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த கிரகண சாந்திக்குன்னு ஏதாவது மந்திரம் உண்டானா அந்த மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நான் சொல்றேன், குறித்து வச்சுக்கோங்க. இயன்றவர்கள் அதையும் சொல்லலாம். இந்திரோ, அனலோ, யமோ, ரிஷோ, வருணோ, வாயு ரேவச்ச, குபேர, ஈஷோக் நந்து, இந்த உபராக உத்தவ்யதாம் மம ரீரி என்று அந்த மந்திரம் வருகிறது. நான் திருப்பி சொல்றேன். இந்திரோ, அனலோ, யமோ, ரிஷோ, வருணோ, வாயு ரேவச்ச, குபேர, ஈஷோக் நந்து, இந்து உபராக உத்தவ்யதாம் மம ரீரி என்று அந்த மந்திரம் வருகிறது. அந்த மந்திரத்தை சொல்லலாம். சார் இவ்வளவு பெரிய மந்திரத்தெல்லாம் நாங்கள் எப்படி சார் சொல்றது அப்படின்னு சிம்பிளான வழிமுறை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்க ஒரு 108 முறை ஓம் சந்திராய நமக, ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இது சிம்பிளா சொல்லிட முடியும் இல்லையா? ஓம் சந்திராய நமக, ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க கிரகணம் முடிந்த பிறகு சொல்வதும் கூட ரொம்ப விசேஷம். சரிங்களா? அப்படி கிரகணம் முடிந்த உடனே குளிக்கணும். இந்த பௌர்ணமி சிரார்த்தம் கொடுப்பாங்க, திதி கொடுப்பாங்க, அவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும். பௌர்ணமி திதி கொடுக்கக்கூடியவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும். அப்ப இந்த நிகழ்ச்சியில இந்த சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு நான் சொல்லிட்டேன். நேயர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களையும் சரியா செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க நேரடியாக சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். சார் எங்களால் நேரம் வர முடியல சார், சென்னைக்கு நேரம் உங்களை பார்க்க முடியல, நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்க, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும். அந்த நம்பரில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸே உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. என் அன்பிற்குரிய நேயர்களே, இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.